இதுவரை காலமும் இந்த உப்பளமானது 1952ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு சிறந்த முறையில் இயங்கிக் கொண்டிருந்தது. எலிபன் பார்ஸ் என்ற உப்பளம் பெயரோடு இயங்கிக் கொண்டிருந்தது. அது பிறகு வந்த காலத்தில் யுத்த காலங்களில் செயலிழந்து அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு இப்பிரதேசமானது யுத்தம் முற்று பெற்று அதன் பிறகு இந்த உப்பளங்களை 15 ஆண்டுகளாக சிறந்த முறையில் இயக்காமல் இருந்து 5 ஆண்டுகளுக்கு முதல் உப்பு உற்பத்தியை செய்வதற்காக ஒரு சிறு பகுதியை ஆரம்பித்திருந்தார்கள். அந்த உப்பை விளைவித்து முடிவுப் பொருளாக மாற்றாமலேயே தனியார்களுக்கு கிலோ விலை குறைந்த விலையில் வழங்கியிருந்தார்கள். எந்த பொருளுக்கும் முடிவுப் பொருளாக மாற்றாமல் அதன் விலை என்பது சடுதியாக உயராது, லாபம் இருக்காது. அது ஒரு தனியார்கள் கையளிலே லாபம் சென்றடைந்தது. இது பலரும் கூறுகிறார்கள், வடமாகாணம் என்பது பொருளாதாரத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இல்லை என்று அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள். ஏனென்றால் இவ்வாறான தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படும் போது வடமாகாணம் என்பது தேசிய உற்பத்தியில் பாரிய உற்பத்தியை ஏற்படுத்தும் நிறுவனமாக மாறும். எமது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழ், சிங்கள, முஸ்லிம் பேதம் இல்லாமல் அனைத்து பிரதேசத்திலும் இருக்கும் தொழில்துறைகளை முன்னேற்றுவதை எமது இலக்கு. எமக்கும் எமது ஜனாதிபதி பரிந்துரைத்திருந்தார். எமது அரசாங்கத்தின் வேலை என்பது தொழில்துறையை இந்த நாட்டில் உருவாக்குவது. இந்த பிரதேச நாங்கள் வன்னி மக்களுக்கு இந்த ஆணவ உப்பளம் பிறந்த ரசாயன ஃபேக்டரி என்பது வன்னி மக்களுக்கு சொந்தமானது. எதிர்வரும் காலத்தில் இந்த பிரதேசத்தை சிறந்த முடிவுப் பொருளை ஆணவரவு எலிவன் பாஸ் உப்பளம் என்ற பெயரிலேயே உப்பை விநியோகிப்பதற்கு சிறந்த முறை முடிவுப் பொருளாக மாற்றி விநியோகிப்பதற்கு இருக்கிறோம். அப்போது மாற்றும் போது இந்த பிரதேசத்தில் பலருக்கு தொழில் வாய்ப்பு உருவாகும் என்பதை திடமாக நம்புகிறோம்.